நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதுவும் அந்த ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியமான பிராண்டாக இருந்ததுன்னா, பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னா, சோலார் இன்வெர்டர் கேட்டகரியில் 2 பிராண்ட் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஃப்ரோனிஸ், செகண்ட் வந்து சன்க்ரோ. அதில் சன்க்ரோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம சென்னை கொரட்டூர் தான் வந்திருக்கோம். அந்த இன்வெர்டர் காட்டுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பாருங்கள், அதோட இங்கே பாருங்கள், இதுதான் சன்க்ரோ இன்வெர்டர். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியமான பிராண்டு. இவங்க வந்து மெகாவாட் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மெகாவாட்டில் எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் நீங்கள் சன்க்ரோ பார்க்காம போகவே மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி. ஏன்னா அந்த ஒரு ப்ரீமியம் பிராண்ட். அங்கே பாருங்கள், சாஃப்ட் டச்சு, அந்த மெட்டீரியலோட இதுவே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை காட்டி கொடுக்கும். பட் இது ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கடைசியில் சொல்கிறேன். இந்த இன்வெர்டர் நம்மளுக்கு கொடுத்தது வந்து சன் பிரிட்ஜர் என்ற டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஸோ உங்களுக்கு இன்வெர்டர் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி ப்ரீமியமான பிராண்ட் இன்வெர்டர் அண்ட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான பிராண்ட் சோலார் இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. என்ஃபேஸ், சன்க்ரோ, ஃப்ரோனிஸ், இது மாதிரி ஆவல்ஸு கூட. இப்போ வாங்க இந்த சன்க்ரோட ஸ்பெக்குக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சன்க்ரோனாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குவாலிட்டி தான். அந்த டச் அண்ட் ஃபீல், அந்த ஒரு ப்ரீமியமான பிராண்டோட இது வந்து நீங்கள் டச் பண்ணும்போதே தெரியும். இது எந்த ஒரு இன்வெர்டரையும் நான் பார்க்கல. அதனால சன்க்ரோனாலே குவாலிட்டி அண்ட் பிராண்டுன்னு சொன்னேன். செகண்ட், இந்த இன்வெர்டர் வந்து 5 இயர்ஸ் இனிஷியல் வாரண்டியோட வருது. நீங்கள் 25 இயர்ஸ் எக்ஸ்டெண்டபிள் வாரண்டியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் வந்து சென்னை ரெனியூவல் எக்ஸ்போவில் வந்து சன் பிரிட்ஜர் வந்து வந்திருந்தாங்க, சன்க்ரோ வந்திருந்தாங்க. அப்போ தான் இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சு. அவங்கள பார்த்து மீட் பண்ணும்போது தான் சன்க்ரோ ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போவே எனக்கு இந்த ஆர்டர் கிளிக் ஆச்சு. ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து சன்க்ரோ இன்வெர்டர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்டு சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு 3 ஃபேஸ் இன்வெர்டர்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கேட்குற ஒரே டவுட், சிங்கிள் ஃபேஸ் வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் இல்லை 3 ஃபேஸ் இன்வெர்டரில் எது போடலாம்? அதேமாதிரி 3 ஃபேஸ் வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் தான் போடணுமா இல்லை 3 ஃபேஸ் இன்வெர்டரும் போடலாமான்ற கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் வீடாக இருந்தால் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் மட்டும்தான் வாங்க முடியும், 3 ஃபேஸ் இன்வெர்டர் வாங்க முடியாது. அதே மாதிரி உங்கள் வீடு 3 ஃபேஸ் வீடாக இருந்து அதுக்கு கம்மியான கரண்ட் பில் கட்டுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அது ஒரு 4000, 5000, 6000 ரூபாய் இருக்கும் வருதா இருந்தால் உங்களுக்கு வீடு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் மோர் தென் எனஃப். ஏன்னா ஒரு ஃபேஸில் அதிகமான ஏசியை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால கரண்ட் பில் அதிகமாக வரும். அந்த ஃபேஸுக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணலாம். கொஞ்சம் பட்ஜெட் தான் இருக்குது எங்கிட்ட, கம்மி பட்ஜெட்னா. அதே பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லைனா நீங்கள் 3 ஃபேஸ் வீடாக இருந்து பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம்னா 3 ஃபேஸ் இன்வெர்டர் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா RYB இந்த 3 ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஃபேஸ்லேயும் சோலார் வந்து ஃபீடு பண்ணும். ஏன்னா பேனல்லேருந்து வருது ஒரு டிசி கேபிள் தான், அதை வந்து இந்த இன்வெர்ட்டருக்கு இன்புட்டாக கொடுத்து இந்த இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் 3 பிரியும். அதை வந்து நாங்கள் RYBயில் கனெக்ட் பண்ணுவோம். அந்த RYBயில் உங்கள் வீடு 3 ஃபேஸ் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சோலார் இன்வெர்ட்டர் 3 ஃபேஸ்லையும் பிரித்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது 3 ஃபேஸ்லேயும் நீங்கள் வந்து 3 ஏசி வச்சுருந்து, ஒரு மோட்டர் வச்சுருந்து, வாட்டர் ஹீட்டர், கிரீசரு, EV வெஹிக்கல்ஸ்லாம் வச்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 3 ஃபேஸ் இஸ் த பெஸ்ட் இன்வெர்ட்டர் என்ன பொறுத்திருக்கும். அதுவே நீங்கள் 3 ஃபேஸ் வீடாக இருந்து கம்மியான கரண்ட் பில் தான் கட்டுறேன், 4000 ரூபா 5000 தான் கட்டுறேன்னா சிங்கிள் ஃபேஸ் போயிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. பட் நான் எனக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 ஃபேஸ் வீடு இருந்தால் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் போகிறது தான் பெஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் சன்க்ரோ ஏன் கொஞ்சம் ப்ரீமியம் கேட்டகரியில் வராங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 lakhs கொடுத்து ஒரு கார் வாங்குறீன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே 50 lakhs கொடுத்து இன்னொரு கார் வாங்குறீன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ரோட்டில் தான் ஓட போகுது, ரெண்டுமே கார் தான். பட் 5 lakhs இருக்கும்போது 50 lakhsல அந்த காரில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா லக்ஸரி, அந்த ஒரு பிராண்ட். நீங்கள் 5 lakhs கார் வாங்கி அந்த மெட்டீரியலை டச் பண்ணி பாருங்கள், அது லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். அதே 50 lakhs காரோட மெட்டீரியல் வேறு எல்லாம் இருக்கும், அந்த டச் அண்ட் ஃபீல். அதே மாதிரி தான் சன்க்ரோ வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்ட் கேட்டகரியில் வராங்க. பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் சன்க்ரோ போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்னை பொறுத்திருக்கும். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்ரு யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மேட் இன் சைனா இன்வெர்ட்டர் தான் சூஸ் பண்ணுறீங்க சோலாரில். அதோட இன்வெர்ட்டரோட ரேட் வந்து 5 கிலோவாட் வந்து 42,000 ரூபாய் வருது. அதுவே சன்க்ரோ இன்வெர்ட்டர் வந்து 56,000 + GST வருது, ஒரு 14,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அதனால நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா என்னோடய கொட்டேஷன் அதிகமாக இருக்குன்னு போயிடுறீங்க. அதனால உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லையா, சன்க்ரோ சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ரீசன், நீங்கள் ஷார்ட் டேர்ம் பார்க்குறது இருந்தால் மேட் இன் சைனா போகலாம், ஒரு 4-5 வருஷம் தான் ஓடும், அதுக்கப்புறம் அதை பற்றி எனக்கு தெரியாது. அதுவே லாங் டேர்முக்கு நான் பார்க்குறேன், ஒரு 20 வருஷம் சோலார் போட்டுட்டு கையே வைக்கக்கூடாதுன்னா சன்க்ரோ இஸ் த பெஸ்ட்டு சாய்ஸ். உங்களுக்கு வந்து R&D பண்ண டைம் இல்லை, சோலாரில் யாரெல்லாம் பெஸ்ட்டு எனக்கு தெரியல என்னன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 5 கம்பெனி பிராண்டு சொல்கிறேன், அவங்களுக்கு கண்ணை மூடி நீங்கள் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃப்ரோனிஸ், என்ஃபேஸ், சன்க்ரோ, ஆவல்ஸ், பாலிகேப், சோலார் எட்ஜ், இவங்களாம் த பெஸ்ட் சோலார் இன்வெர்ட்டரில். பட் அதே மாதிரி பட்ஜெட் பார்க்காதவங்களுக்கு தான் இது பெஸ்ட்டு. பட்ஜெட் பார்க்குறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் மாதிரி தான் தெரியும். பட் இவங்களாம் ரொம்ப ரொம்ப த பெஸ்ட் மேனுஃபேக்சர் சோலார் இன்வெர்ட்டரில். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நான் ஏன் விக்ரம் சோலார் சூஸ் பண்ணேன்னா,
ஏற்கனவே விக்ரம் சோலார் பேனல் ப்ளஸ் சன்க்ரோ இன்வெர்டர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். பட் வீடியோ பெர்மிஷன் கிடைக்கல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதனால தான் இந்த வீட்டுக்கு நான் விக்ரம் சோலாரே சூஸ் பண்ணேன். நான் ஏன் விக்ரம் சோலார் சூஸ் பண்ணது செகண்ட் ரீசன், அந்த வீட்டுக்கு நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எந்த கஸ்டமர் எங்கிட்ட கேட்டாலும் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ரீசன், 1 கிலோவாட்டில் மினிமம் 4 யூனிட்ஸ் தான் வரும், மேக்ஸிமம் 5 யூனிட்ஸ் வரைக்கும் டச் ஆகும். பட் அந்த வீட்டில் மினிமமே 5 யூனிட்ஸ் டச் ஆச்சு. இங்கே போடுறேன் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எங்களை சன்க்ரோ கொடுக்குறோம், அங்கேருந்து விக்ரம் சோலார் பேனல் கொடுத்துட்றேன். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. உங்களோட இஷ்டம் டேனி, நீங்கள் தான் இதில் ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்களுக்கு இதில் நாலேஜ் இருக்குது, அதனால் நீங்களே இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணுங்கள், நீங்களே பேனல் சூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கஸ்டமர் வந்து பட்ஜெட் ப்ராப்ளமே இல்லைனாரு. நல்ல இன்வெர்ட்டரை போடுங்கினாரு. என் மைண்டில் சன்க்ரோ விக்ரம் சோலார் தான் வந்துச்சு. அதனால் கஸ்டமருக்கு சொன்னேன், உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி விக்ரம் சோலார் ப்ளஸ் சன்க்ரோ இன்வெர்ட்டர் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி அழகான பிராண்டடான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.